அது இட்டாச்சியோட எபிலிட்டிஸா இல்ல அவனோட ஓன் எபிலிட்டிஸான்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல வீடியோக்கு ஒரு 200 லைக் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆல்ரைட் கைஸ், வளவலான்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே, இந்த வீடியோவை சாஸ்கே vs இட்டாச்சி ஃபைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபைட்ல நம்ம சாஸ்கே இட்டாச்சியை போட்டு தள்ளிருப்பான். ஆக்சுவலா அந்த ஃபைட்டை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இட்டாச்சி சாகுற வரைக்கும் அவனோட மாங்கேக்கு ஷேரிங்கனை நம்ம சாஸ்கிட்ட கொடுத்துட்டுலாம் செத்துருக்க மாட்டான். நம்ம இட்டாச்சி சாகுறதுக்கு முன்னாடி அவனோட மாங்கேக்கு எபிலிட்டில ஒன்னான அமட்ராஸை சாஸ்கேவோட ஷரிங்கன்ல இம்ப்ளான்ட் பண்ணிருப்பான். இப்படி நம்ம இட்டாச்சி சாஸ்கேவோட ஷரிங்கன்ல இம்ப்ளான்ட் பண்ண அமட்ராஸை நம்ம சாஸ்கே நினைச்ச நேரம்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்ம சாஸ்கே எப்போ ஒபிட்டோட ஷரிங்கனை பாக்குறானோ அப்ப அந்த அமட்ராஸ் தானாவே ஆக்டிவேட் ஆகி ஒபிட்டோ மேல கேஸ்ட் ஆயிரும். இப்படி அந்த அமட்ராஸ் ஒபிட்டோட ஷரிங்கனை பார்த்தோன்னே ஆக்டிவேட் ஆகிற மாதிரி நம்ம இட்டாச்சி சாஸ்கேவோட ஷரிங்கன்ல அவனோட அமட்ராஸை இம்ப்ளான்ட் பண்ணும் போதே ப்ரோக்ராம் பண்ணி தான் செட் பண்ணிருப்பான். அதுவும் இந்த அமட்ராஸை சாஸ்கே அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரிலாம் நம்ம இட்டாச்சி செட் பண்ணி வச்சிருக்க மாட்டான். ஒன்ஸ் இந்த அமட்ராஸ் ஒபிட்டோ மேல கேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த அமட்ராஸை சாஸ்கேவால யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம இட்டாச்சி சாகிறதுக்கு முன்னாடி சாஸ்கேவோட நெத்தியில கை வச்சு தானே இந்த அமட்ராஸை ப்ரோக்ராம் பண்ணிருப்பான். அப்ப நம்ம இட்டாச்சியோட கண்ணை பார்த்தோம்னா ஃபுல்லா ஃபேடா இருக்கும். அதை பார்த்து ஒரு சில ஃபேன்ஸ்லாம் இட்டாச்சி சாகிறதுக்கு முன்னாடியே நம்ம சாஸ்கேக்கு அவனோட மாங்கேக்கு எபிலிட்டியான அமட்ராஸை ஃபுல்லா போட்டு செத்து போயிட்டான். அதனாலதான் நம்ம இட்டாச்சி சாகிறதுக்கு முன்னாடி அவனோட கண்ணு ஃபேடா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம இட்டாச்சி அவனோட மங்கேக்கு ஷேரிங்கனை ஓவர் யூஸ் பண்ணனால நம்ம சாஸ்கே கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடியே இட்டாச்சிக்கு பாதி கண்ணு பிளைண்டா இருக்கும். எல்லாம் போக இந்த ஃபைட்டோட கடைசியில நம்ம இட்டாச்சி அவனோட மாங்கேக்கியூவை ஓவர் யூஸ் பண்ணிருப்பான். அதாவது சூசனம் ஆக்டிவேட் பண்றது, அமட்ராஸ் யூஸ் பண்றதுன்னு ரொம்ப அதிகமா அவனோட மாங்கேக்கு ஷேரிங்கனை யூஸ் பண்ணனாலதான் நம்ம இட்டாச்சியோட மாங்கேக்குன்றது ஃபேடா இருக்கும். இதே மாதிரி நம்ம சாஸ்கேவும் அவனோட மங்கேக்கு ஷேரிங்கனை அதிகமா ஓவர் யூஸ் பண்றப்போ அவனுக்கும் இந்த மாதிரி ஃபேடா இருக்கும். அப்ப நம்ம சாஸ்கே இட்டாச்சியோட மங்கேக்கு ஷேரிங்கனை யூஸ் பண்ணி இஎம்எஸ் ஆக்டிவேட் பண்ணி அந்த ஃபேட்னஸை கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிருப்பான். சோ இட்டாச்சி சாகிறதுக்கு முன்னாடி நம்ம சாஸ்கேவோட ஷேரிங்கன்ல ஒரே ஒரு டைம் தான் மங்கேக்கு ஷேரிங்கன் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி செட் பண்ணிருப்பானே ஒழிய அவனோட மங்கேக்கு ஐசியோ இல்ல மங்கேக்கு எபிலிட்டிஸையோ சாஸ்கேக்கு கொடுத்துட்டுலாம் செத்துருக்க மாட்டான். சோ சாஸ்கே யூஸ் பண்ற அமட்ராஸ்ன்றது சாஸ்கேவோட ஓன் மங்கேக்கு எபிலிட்டில இருந்து அவைக்கனானது. ஒருவேளை சாஸ்கேக்கு இட்டாச்சிக்கு ஒரே ஜீன்றனாலதான் ரெண்டு பேர்த்தோட மங்கேக்கு எபிலிட்டிஸும் சிமிலரா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் தியரி தான். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இட்டாச்சி சாகுறப்போ அவனோட ஐஸை சாஸ்கேட்ட கொடுத்துட்டு தானே செத்து போனா, அப்புறம் எப்படி இட்டாச்சி ரீஅனிமேட் ஆகுறப்போ அவனுக்கு 2 ஐயுமே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்டாச்சி சாகுறப்போ ஒன்னும் அவனோட ஐஸை சாஸ்கேட்ட கொடுத்துட்டு செத்துருக்க மாட்டான். ஒபிட்டோ தான் இட்டாச்சி இறந்ததுக்கப்புறம் அவனோட கண்ணை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா வருங்காலத்துல சாஸ்கே இஎம்எஸ் அவைக்கன் பண்றதுக்கு இட்டாச்சியோட ஐஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இட்டாச்சியோட ஐஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான். ஸோ ரீஅனிமேட் ஆகிற எந்த பர்சனா இருந்தாலும் அவங்க சாகுறப்ப எந்த கண்டிஷன்ல இருந்தாங்களோ அதே கண்டிஷன்ல தான் ரீஅனிமேட் ஆவாங்க. இட்டாச்சி செத்தக்கு அப்புறம் தான் ஓபிட்டோ அவனோட கண்ணை எடுத்திருப்பான் இல்லையா. ஸோ இட்டாச்சி சாகுற வரைக்குமே அவனோட கண்ணு அவன்கிட்ட தான் இருந்திருக்கும். அதனாலதான் ரீஅனிமேட் ஆகுறப்போ அவனுக்கு 2 கண்ணுமே இருந்திருக்கும். அதே மாதிரி அவனோட மங்கேக்கு ஷேரிங்கனையும் யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோட கன்க்ளூஷனா நம்ம சாஸ்கே யூஸ் பண்ற அமட்ராஸ்ன்றது சாஸ்கேவோட யூனிக்கான எபிலிட்டியை ஒழிய இட்டாச்சியோட எபிலிட்டிஸ் கிடையாது. ஆல்ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎக்ஸ்டி அனிமே சேனல்ல போற எல்லா